ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு கியூ அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆண்ட்ராய்டு 9 ஆண்ட்ராய்டு பை இருந்தது. ஸோ அதுக்கடுத்து ரீசெண்டாக வந்து ஆண்ட்ராய்டு கியூ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு டேட் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு அதாவது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு 6 வித்தியாசமான அது 6 வந்து நம்மளால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு 6 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அது அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அந்த வீடியோ இறுதியில் வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதே போல் நீங்கள் அடுத்த நோட்டிஃபிகேஷனை பாருங்கள். அதாவது அதிகமாக வீடியோக்கள் நீங்கள் டெக் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஆண்ட்ராய்டு கியூ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு 10 ஆண்ட்ராய்டு கியூன்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டார்க் மோடு. ஸோ இந்த டார்க் மோடு எதுக்காக யூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து யூடியூப் ப்ரௌசர் யூடியூப்பில் வந்து நம்ம அந்த டார்க் மோடு வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அந்த இதில் பர்டிகுலர் யூஸ் பண்ணுறப்ப வந்து நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு கண்ணு எரியாமல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பட் மற்றது பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஒரு மெனு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பிரைட்டாக இருக்கும். ஸோ கண்ணு எரியும். பேக்கில் வந்து கட்டாயம் லைட் இருக்கணும். வீட்டில் லைட்டை போட்டு யூஸ் பண்ணால் தான் கண்ணு எரியாமல் இருக்கும். நார்மலாக ஒரு இருட்டில் போய் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் கண்ணு எரி தான் செய்யும். அதை வந்து ரெடிஃபை பண்ணுறதுக்காக மட்டும் தான் அந்த டார்க் மோடு வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆண்ட்ராய்டு கியூ வந்துருச்சு அப்படின்னா மொபைல் அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா இல்லை நீ வரக்கூடிய மொபைலில் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு கியூ வரும். ஸோ வந்துச்சு அப்படின்னா ஓவரால் மெனுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டார்க் மோடில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த OnePlusலாம் பார்த்திங்க அப்படின்னா டார்க் மோடு இருந்துச்சு. தீம்ஸ் வந்து அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நம்ம டிஃபால்ட்டாக பண்ணிவிட்டோம். டார்க் மோட் பண்ணிட்டோம்னா ஓவரால் மொபைலுமே டார்க் மோட மாறிடும். ஸோ நம்ம வந்து பர்டிகுலராக எப்பயும் போல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிகமாக நைட்டில் யூஸ் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பகலில் என்ன தான் நம்ம டார்க் மோட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நைட் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தெரியும். ஸோ அதுக்கடுத்து பார்க்க போகிற பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து ஆப் கண்ட்ரோல் லொக்கேஷன். ஸோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் பர்டிகுலர் ஒரு அப்ளிகேஷன் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு டைம் போய் நம்ம லொக்கேஷன் வந்து ஆன் பண்ணணும். ஸோ பெர்மிஷன் கேட்கும். ஸோ ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்தாலும் லொக்கேஷன் வந்து ஆஃப் ஆகாமல் அப்படியே தான் இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கியூ நீங்கள் அப்டேட் வந்துருச்சு இல்லை அந்த மொபைல் நீங்கள் வாங்கிட்டீங்க அந்த அப்டேட்டோட ஒரு மொபைல் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நார்மலாக அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து அந்த லொக்கேஷன் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ சார்ஜ் வந்து கன்சப்ஷன் வந்து அதிகமாக நிற்கும். சார்ஜ் நிற்கும். லொக்கேஷன் ஆன்லேயே இருந்தால் வந்து சார்ஜ் அதிகமாக போகக்கூடிய ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங். ஸோ மூணாவது வந்து பெரிய விஷயம் என்ன மல்டி டாஸ்கிங். இப்போ ஒவ்வொரு மொபைலும் வந்து மல்டி டாஸ்கிங் வந்து 2 ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லா மொபைலுமே வந்து மல்டி டாஸ்கிங் 2 ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஹரிசாண்டையும் சரி வெட்டிக்கலாம் சரி 2 ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணிக்கலாம். அது பெரிய ஒரு 6 இன்ச்சாக இருந்தால் ஓகே. மற்றபடி ஒரு 5 இன்ச்சாகவே 4.7 இன்ச் மல்டி டாஸ்கிங் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் இந்த மல்டி டாஸ்கிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கியூ அப்டேட்டோட மொபைல் வந்தது அப்படின்னா ஒரு 3 ஸ்க்ரீனாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2 வந்து மொபைலுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 3 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு நினச்சி மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 வந்தது அப்படின்னா இது வந்து ஒரு டேப்லையோ அல்லது ஒரு ஃபோல்டபிள் மொபைல்லையோ வந்துச்சு அப்படின்னா அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்றபடி மொபைலில் வந்து இந்த 3 மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணுவோமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. கட்டாயம் வந்தால் நான் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம் தான். பட் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மல்டி டாஸ்கிங் பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ என்ன சொன்னால் ஷேட்டிங் யூஸ் பண்ணுவாங்க, சொல்லிட்டு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு சொன்னாவே டக்குன்னு நம்ம வரக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விவோ தான். ஸோ விவோ எல்லாமே ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மெயினாகவே. ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு இருக்கும். மற்றபடி இப்போ எந்த மொபைல் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்காது வேணும்னா ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த ஆண்ட்ராய்டு கியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ வேணா ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆன் பண்ணிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஆப் பெர்மிஷன் கஸ்டமர்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு மொபைல் வந்து ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறப்ப என்னென்ன பெர்மிஷன் இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம டவுன்லோட் பண்ணுற மட்டும் தான் அது கேட்கும். பெர்மிஷன் கொடுக்குறப்ப அளவுன்னு கொடுப்போம். மற்றபடி அதில் என்னென்ன ஆன் பண்ணியிருக்காங்க ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. மற்றபடி ஆனால் இந்த கியூவில் வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் பிசி. ஸோ சீக்கிரம் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டு கியூவில் வந்து சீக்கிரம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா பிடிச்சிருந்தா அதே போல் டெக் தெரிஞ்சுக்கணுமா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஐக்கான போய் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே போல் மறுபடியும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்.